இனிய தேர்வுகளுக்கு அன்பான வணக்கம். நம்ம இப்போ இந்த என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, சராசரி பார்க்க போகிறோம். இப்போ சராசரியில் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். 600இல் 30% என்பது எவ்வளவு? இப்போ சராசரினாவே பர்சன்டேஜ்னாவே 100க்கு 30% அர்த்தம். அப்போனா இந்த சதவீதன்றது 30/100ன்னு எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சதவீதம்னு வந்தாலுமே பை 100ன்னு நமக்கு ஞாபகம் வரணும். பாருங்க, 600ல் 30% 30% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, 600ல் 30ன்னா எவ்வளோ? 30%ன்னா எவ்வளோ? 30/100க்கு 30ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, இது அடிங்க. 0 0 0 0 0 கேன்சல். இப்போ 3 18 180. 600 என்பது 600ல் 30% எவ்வளோன்னா 180 தான் 30%. சராசரியில் இன்னொரு மெத்தட் கணக்கு பார்க்க போகிறோம். இன்னொரு மாடலு. பாலு 5 டஜன் பேனாக்களை வாங்கினார். அதில் 15 சிவப்பு மை பேனாக்கள், அது 15 ரெட் கலர் பென்னு எனில் மீதமுள்ள கருப்பு மை பேனாக்களின் சதவீதம் எவ்வளோ? இப்போ 1 டஜன்றது 12. இப்போ 5 டஜன் எவ்வளோ? 60 பேனா. 60 பேனாவில் 15 பேனா ரெட் கலர் பேனா. இந்த மீதி எவ்வளோ பேனா? 60ல் இப்போ பாருங்கள், 60ல் 15 போச்சுன்னா மீதி எவ்வளோ? மீதி 45 பேனா. இந்த 45 பேனாவுடைய சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்படின்னா சதவீதம்னா நம்ம என்ன சொல்லணும்னா 60 பேனாவில் 45 பேனாவுடைய சதவீதம்னு வந்தாலுமே இங்கே 100 போட்டுடணும். இப்போ பாருங்கள், 0க்கு 0 கேன்சலா. 2 3 6, 1 3 3, I 3 5, I 2 10, I 15 75. அப்படின்னா 45 பேனாவுடைய சதவீதம் எவ்வளோ? 75. இன்னொரு மாடல் கணக்கு பாருங்கள். 25%இன் 25% என்பது எவ்வளோ? இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர் இந்த கணக்கை போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ பாருங்கள், 25%னா என்னது? 100க்கு 25. 25%இன் சதவீதம். அதில் 25% எவ்வளோன்னா அதுவும் 25%னாலுமே 100க்கு 100. இப்போ நீங்கள் ஒன்றும் பெருக்கம் எதுவும் தேவையில்லை. பாருங்கள், 25 × 25 625. 100 × 100 10,000. இப்போ அப்படியே சதவீதம் மாற்றினா எவ்வளோ? 1 2 3 3 0 தள்ளி வரணும்னா 0.40 10,000. 4 0 தள்ளி வரணும் 0 6 2 5. இதுதான் சதவீதம். ஓகேவா? சதவீதத்தில் இன்னொரு மாடல். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 75,000. பெரிய நகரங்களுக்கு, அந்த நகரத்திலிருந்து பெரிய நகரங்களுக்கு குடிபெயர்த்ததில் ஒவ்வொரு ஆண்டும் எண்ணிக்கையில் 4% குறைகிறது. தற்போது நகர மக்கள் தொகை எவ்வளவு? என்னென்னா, ஒரு நகரத்தில் 2 வருஷத்துக்கு முன்னால் 75,000 பேர் இருந்தாங்க. அவங்க அந்த நகரத்துலேருந்து பெரிய நகரங்களுக்கு போயிட்டாங்க. ஒரு வருஷமும் 4% குறைஞ்சிக்கினே வருது. இப்போ நம்ம சதவீதம்னாவே எப்போவுமே சதவீதம்னா எவ்வளோ, எதால் நம்ம கணிக்கப்படும்? 100%. இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ 4% இல்லைன்னா 10% அதிகரிக்கப்படுகிறதுன்னா நம்ம இதை ப்ளஸ் பண்ணிக்கணும். சதவீதத்தை ப்ளஸ் பண்ணிக்கணும். அதே 4% குறைகிறதா இந்த 100%த்தை மைனஸ் பண்ணிக்கணும். இதே 10% அதிகரிக்குதா 100 ப்ளஸ்னால் 110ன்னு போட்டுக்கணும். 110% வரணும். அதே மாதிரி இது 4% பார்த்தீங்கன்னா குறையுதுன்னா அப்படின்னா 4 கழிச்சிக்கிட்டு 96%. அப்போனா இந்த மக்கள் தொகை ஒரு வருஷமும் 4% குறையுதுன்னா இந்த 96ஆல் நம்ம இது பண்ணணும். இது பாருங்கள், மக்கள் தொகை எவ்வளோ? 2 வருஷத்துக்கு முன்னாடி 75,000. 75,000 இன்ட்டு 2 வருஷம். அப்புறம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 96/100 இன்ட்டு 96/100. இப்போ நம்ம அடித்தோம்னா கிளியராக வந்துடும் பாருங்கள். ஒரு 0க்கு 0, இந்த 0க்கு 0 கேன்சல், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சலா. இப்போ 2 ஆல் அடி. I 2 10, இது 4 2 8, 8 2 16. இப்போது 5 ஆல் அடி. 1 5 5, I 5 25. இப்போ இதுக்காண்டி பெருக்கலாமா? 96 × 48. 8 48, மீது 4, 9 7 72 76. 4 9 34, 4 6 24, 4 மீது 2, 4 9 3 4 9 36.
36னா 38. 8 0 இது 1 16 16 4000 இப்போ வந்து 15 பெருக்கணும். 8 40க்கு 0 0 அதெல்லாம் அப்படியே போட்டோம்னா 6 8 5 30 0 மீதி 3 5 4 20 23. அப்புறம் 1 8 0 6 4 0 12 மீதி 1 அப்புறம் வந்து 9 6. இப்போ 2 வருஷம் கழிச்சு வந்து தற்போதைய மக்கள் தொகை எவ்வளோன்னா அந்த கிராமத்தில் 69,120 பேர் இப்போது அந்த கிராமத்தில் இருக்காங்க. பாடல் பாருங்கள். மதன் தன்னுடைய சம்பளத்தில் 5% அதாவது 4000 ரூபாய் பொழுதுபோக்கிற்கு செலவிட்டால் அவருடைய சம்பளம் எவ்வளோ 100%. எப்போவுமே சதவீதம் தான் 100%. அவர் வந்து 5% எவ்வளோ பொழுதுபோக்குக்கு செலவு பண்ணுறாரு, எவ்வளோ 4000 செலவு பண்ணுறாரு. மீதி 95,000 சேமிக்கிறார் அவர். மீதி 95,000 வேறு எதுக்கும் செலவு பண்ணுறாருன்னு வச்சுங்க. ஆனால் இது 5% 4000னா அவர் பொழுதுபோக்கு செலவிட்டால் அவருடைய சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போனா இந்த 5% எவ்வளோன்னா மீதி நம்ம கேல்குலேஷன் பண்ணுறது எவ்வளோ பண்ணோம் 95%. 95% பற்றி நம்ம பார்க்கணும் இப்போது. அப்போனா இப்போ நம்ம என்ன செய்யணும்னா மொத்த சம்பளம் எவ்வளோன்னு நம்ம எப்படி பார்க்கணுன்னா 5% 4000 ரூபான்னா 100% எவ்வளோன்னு பார்க்கணும். எவ்வளோன்னு பார்த்தா நம்மளுக்கு கணக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள் இந்த மெத்தடில் போடுங்க. 5% 4000 ரூபாய், 100% எவ்வளோ வந்து 100. இப்போ இப்படியே குறுக்கில் பிரிக்கணும்னா 100 இது 4/5 வச்சுங்களா. இப்போ பாரு 8 5 40 800 எவ்வளோ அவருடைய சம்பளம் 8000 ரூபாய். அவருடைய சம்பளம் எவ்வளோ 5% 4000 ரூபாய்னா 10% 80,000 ரூபாய். அவருடைய மாத சம்பளம் எவ்வளோ அவருடைய மாத சம்பளம் 80,000 ரூபாய். இப்போ சாதாரணமாக நம்ம வாய் கணக்கே கூட போடலாம். இப்போ பாரு 5% 4000 ரூபாய்னா 10% எவ்வளோ 8000 ரூபாய். அது 10 மடங்கு 100%னா 80,000 ரூபாய். இப்படியே கூட நம்ம வாய் கணக்காகவே சில கணக்கில் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு மணியில் 10 நிமிடம் என்பது எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. 10 நிமிஷம் வந்து சதவீதமாக எவ்வளோ சதவீதம்னு கேட்குறாங்க. ஒரு மணியில் ஒரு நிமிஷத்தில் 10 நிமிடம். ஒரு மணியில் 10 நிமிடங்கள் சதவீதம் என்ன. இப்போ பாரு ஒரு மணி நேரம்னா எவ்வளோ 60 நிமிடம் ஆகுது. இது வந்து 10 நிமிஷம். அப்போன்னா 60 நிமிஷத்தில் இப்போ பாரு 10 நிமிடம் 60 நிமிடத்தில் 10 நிமிடம் எவ்வளோன்னு கேட்டால் சதவீதமாகனா இப்போ 100 போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் இங்கே 0 கேன்சலா. அப்புறம் வந்து 0 கேன்சலா. இப்படி வேணாம். இப்போ வந்து இப்படி அடிச்சிருங்க. 5ஆல் அடிச்சிருங்க. 2ஆல் அடிச்சிருங்க. 2 10 வேணாம். சாரி இப்படி அடிச்சிருங்க. இந்த 0 கேன்சல் பண்ணுங்க. 0 கேன்சல். 3 2 6 இந்த 50 இப்படி அடிச்சிட்டிங்கன்னா ஈஸி. இப்போ பாருங்கள் 50/3 பாருங்கள் 1 3 3 மீதி எவ்வளோ இருக்குது 2 இருக்குது 20 6 3 18 மீதி எவ்வளோ இருக்குது 2 இருக்குது 2/3%. 16/2/3% தான் இந்த 60 நிமிஷத்தில் 60 நிமிடம் ஒரு மணி நேரத்தில் 10 நிமிஷத்துடைய சதவீதம் வந்து 16/2/3% ஆகும். இப்போ அடுத்த மாடல் பார்ப்போம். ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேர்ச்சி அடைகின்றனர். அதில் வந்து 455 பேர் வந்து தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்வுக்கு வந்த மாணவர்களின் எண்ணிக்கை. இப்போ வந்து தேர்வில் வெற்றி பெற்றவங்க எவ்வளோ 35%. அப்போனா 455 பேர் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்போனா தேர்வில் வந்து தோல்வி அடைந்தவர்கள் வந்து 65% தானே. 35னா அப்படின்னா ஒரு 100% வரணும்னா 65%. இந்த 65% தான் 455. அப்போனா இவங்க மொத்தமே கேட்குறாங்க. மொத்தமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65% வந்து 455னா
அப்போன்னா 100% எவ்வளோ? அப்போன்னா 100% எவ்வளோன்னு நம்ம கணக்கு போட்டுக்கலாம். 100%ன்னு நமக்கு எவ்வளோ தெரில. இப்போ குறுக்கு பெருக்கு வந்து பாருங்கள், 455. இந்த பக்கம் இது ஈக்குவல் டு தான் இதெல்லாம். இது வந்து இந்த பக்கம் போச்சுன்னா 100/65. இப்போ பாருங்கள், 4 5 5 3 5 5 பார்த்தீங்கன்னா 9 5 45. 9 5 45, 1 5 5. அப்போனா இந்த 13 நாள் பார்த்தீங்கன்னா 7 13 91. அப்போனா எவ்வளோ? மொத்தம் இந்த தேர்வுக்கு வந்தவங்க மொத்தம் பேர் எவ்வளோ? 700 பேர் வந்தாங்க. அதில் வந்து 455 பேர், 65% 455, 100% பேர், மொத்தம் தேர்வுக்கு வந்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து 700 பேர். ஒரு மடிக்கணினியின் விலை வந்து 15% குறைஞ்சிச்சு. 15% ஒரு மடிக்கணினியுடைய விலை, ஒரு லேப்டாப் விலை 15% குறைஞ்சிச்சு. குறைஞ்சிட்டோடனே 34,000 என விற்கப்படுகிறது எனில் அதன் அசல் எவ்வளோ? இப்போ வந்து 15% குறைஞ்சிச்சு, மீதி எவ்வளோ இருக்குது? 85% வேல்யூ தான் இந்த 34,000. புரியுதா? இந்த 34,000 வந்து 85% வேல்யூ தான். அப்போனா மொத்தம் எவ்வளோ வேலைன்னு கேட்குறா. இப்போது 100% தான் எவ்வளோன்னு நம்ம கேட்குறோம். இப்போ பாருங்கள், 100 × 34,000/85. 1 5 5, 7 5 35, 20 5 100, அப்புறம் 2 17 34, 2 17 34, 2000. அப்போனா மொத்தம் எவ்வளோ பாருங்கள், 2 4, மொத்தம் எவ்வளோ? இதோடைய அசல், இந்த மடிக்கணினுடைய அசல் எவ்வளோ? விலை எவ்வளோ? 40,000 தான் மடிக்கணினுடைய அசல் விலை. இப்போ இன்னொரு மாடல் பாருங்கள். ஒரு பொருளின் விலை முதலில் 25% குறைக்கப்படுகிறது, பின்னர் 20% உயர்த்தப்பட்டால் அந்த பொருளின் விலையில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன? இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு y/100. இந்த மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம ஆன்சரை வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ வந்து குறைக்கப்படுகிறதுனா மைனஸ் போட்டுக்கணும், உயர்த்தப்படுகிறதுனா ப்ளஸ் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸ் ஃபஸ்ட்டுன்னு பாரு, ஒரு பொருளின் விலை 25% குறைக்கப்படுகிறதுனா நம்ம மைனஸ் போட்டுக்கணும். அப்போனா -25, அப்புறமா ப்ளஸ்ஸு ஒய்ன்னா உயர்த்தப்படுகிறது 20 ப்ளஸ் போட்டுக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா -25 இன்ட்டு 20/100. இப்போ 20லேருந்து மைனஸ் பண்ணோம்னா -5 ப்ளஸ்ஸு, இப்போ இங்கே -500/100. இந்த 0 0 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 5. அப்போனா -5 ப்ளஸ்ஸு -5. அப்போனா எவ்வளோ இருக்குது? -10. அப்போனா 10% குறையுது. அந்த சதவீதம் வந்து 10% குறையும். இந்த விலையில், அந்த பொருளின் விலையில் ஏற்படும் சதவீதத்திலேருந்து 10% மைனஸ் வந்ததுனால 10% குறையும். இது மாதிரி மெத்தடில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு பொருளின் விலை 25% குறைக்கப்படுகிறது, இல்லைனா ஏற்றப்படுகிறது, அப்புறம் குறைக்கப்படுகிறது, சதவீதத்தில் ஏற்படும் மாற்றம்னு வந்தாலே இந்த ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் y/100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இப்போ இன்னொரு மாடல் பாருங்கள். சராசரியில் சதவீதத்தில் ஒரு தேர்வில் மாணவர் ஒருவர் தேர்ச்சி பெற 55% மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். என்னது? ஒரு தேர்வில் ஒரு மாணவர் தேர்ச்சி பெறத்துக்கு எத்தனை சதவீதம் மதிப்பெண் எடுக்கணும்? 55% மதிப்பெண் எடுக்கணும். அவர் வந்து 120, 55%ல் 120 மதிப்பெண் எடுத்து 78 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். அவர் தேர்ச்சி பெறணும்னா எவ்வளோ படிக்கணும்? தேர்ச்சி பெறணும்னா 55% மதிப்பெண் எடுக்கணும். 55% மதிப்பெண் எடுக்கணும். ஆனால் அவர் வந்து எவ்வளோ எடுத்திருக்காருன்னா 120 மதிப்பெண் தான் எடுத்திருக்காரு. அதனால் 55 மதிப்பெண்ணில் 55% எடுக்கல. அவர் 120 மதிப்பெண் எடுத்து 78 மதிப்பெண் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிட்டார். அப்போனா இந்த 78 மதிப்பெண் எடுத்திருந்தால் தான் அவர் அந்த 55% வந்திருக்கும். அப்போனா இந்த 78 இப்படி சேர்த்துக்கணும்னு வச்சுக்கோங்க. மொத்தம் எவ்வளோ? 198 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் இந்த 55% மதிப்பெண்ணில் இதுவாகும், ஈக்குவல் ஆகும். அப்போனா இவர் 120 மதிப்பெண் எடுத்திருக்காரு.
78 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார் எனில் தேர்வில் மொத்த மதிப்பெண் எவ்வளோ? இப்போ வந்து 55% எடுக்கணும். அது வந்து 120 தான் எடுத்தார். 78 மதிப்பெண் எடுத்திருந்தா தான் இந்த 55% வந்து வெற்றி பெற்றிருப்பார், தேர்ச்சி அடைந்திருப்பார். அப்போனா வந்து இந்த தேர்வில் கேட்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போனா 55% வந்து 55% வந்து 198னா அப்போனா 100% 100% வந்து எவ்வளோ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க. இப்போ பாருங்கள், 100 × 198/55. இப்போ 11 அடி 5 அடிங்க. 1 5 5 11 1 11 11 2 11 5 அடிங்க. 1 5 5 1 5 5 1 5 5 25 100. அப்போனா இதை 11 அடிங்க. 11 11 அப்புறமா 8 11 8 11 88. அப்படின்னா 20 × 18 எவ்வளோ? 2 8 16 2 36 36னா 360. அப்போனா தேர்வில் கேட்கப்பட்ட மொத்த மதிப்பெண் எவ்வளோ? 360. தேர்வில் கேட்கப்பட்ட மொத்த மதிப்பெண் வந்து 360. 360ல் வந்து அவர் 198 எடுத்திருந்தால் தான் பாஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் எடுத்தது 120.